வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். புனிதராக அறிவிக்கப்பட்டார் அன்னை தெரேசா. வாட்டிகன் விழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. காஷ்மீரில் அனைத்து கட்சிக்குழு ஆலோசனை. பிரிவினைவாதிகளிடம் பேச்சு நடத்த வலியுறுத்தல். காவிரியில் தண்ணீர் திறக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு நாளை பதில் மனு தாக்கல். பழிவாங்கும் நோக்கில் வதந்தி பரப்பும் நியூஸ் 7 தொலைக்காட்சி. SRM பல்கலைக்கழகம் கண்டனம். வாட்டிகன் தேவாலயத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் போப் பிரான்சிஸ் அன்னை தெரேசாவிற்கு புனிதர் பட்டம் வழங்கினார். இதில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். 1910ஆம் ஆண்டில் மாசிடோனியாவில் பிறந்த அன்னை தெரேசா 1929இல் கத்தோலிக்க மத சேவைக்காக இந்தியா வந்தார். 45 ஆண்டு காலம் கொல்கத்தாவில் தங்கியிருந்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை அளித்தார். கொல்கத்தா நகரில் உள்ள ஏழைகளுக்கு பல்வேறு சேவைகள் புரிந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவருடைய உயரிய சேவையை பாராட்டி இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டு அன்னை தெரேசா கொல்கத்தா நகரில் காலமானார். அவருடைய மறைவுக்கு பிறகு 2 முறை அற்புதங்களை நிகழ்த்தியதாக 2003இல் அப்போதைய போப் ஜான் பால் தெரேசாவுக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்படும் என போப் பிரான்சிஸ் கடந்த மார்ச் மாதம் அறிவித்தார். அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி வாட்டிகன் தேவாலயத்தில் இன்று மதியம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போப் பிரான்சிஸ் அன்னை தெரேசாவை புனிதராக அறிவித்தார். உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். Beatam Theresiam de Calcutta, Santam. அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்றனர். இந்த குழுவில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது தவிர மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் அமைப்பின் தலைவர் சகோதரி பிரேமா உள்பட 50க்கும் அதிகமான கன்னியாஸ்திரிகளும் 45க்கும் அதிகமான பேராயர்களும் புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டனர். ஹாங்சோ நகரில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடி அமெரிக்கா, சீன அதிபர்களை சந்தித்தார். வியட்நாம், சீனா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக வியட்நாம் சென்ற மோடி அந்நாட்டு தலைவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது 12 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் வெளியிட்ட கூட்டு அறிவிப்பில் 3500 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவின் ஹாங்சோ நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. G20 மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அணுப்பொருளால் விநியோக கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு இடம், சீனா பாகிஸ்தான் பொருளாதார ஒப்பந்தம் உள்ளிட்ட அம்சங்கள் ஆலோசனையில் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஒபாமா, மோடி இடையே சந்திப்பு நடைபெற்றது. G20 மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்கள் ஒன்றாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தீவிரவாதிகளுக்கான நிதியுதவியை கட்டுப்படுத்துதல், வரி ஏய்ப்பை தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை G20 மாநாட்டில் இந்தியா எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீருக்கு சென்றுள்ள அனைத்து கட்சி குழுவினர் முதல்வர் மெஹபூபா முஃப்தியுடன் மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை மேற்கொண்டது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதி பர்ஹான் வாணி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 மாதங்களாக அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 70க்கும் அதிகமானோர் பலியானார்கள்.
இதனையடுத்து காஷ்மீர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் வகையில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி குழு அமைக்கப்பட்டது. அனைத்துக் கட்சி குழுவுடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு பிரிவினைவாத அமைப்புகளுக்கு மெஹபூபா முஃப்தி அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே இன்று காலை ஸ்ரீநகர் சென்ற 28 பேர் கொண்ட அனைத்துக் கட்சி குழு முதல்வர் மெஹபூபா மற்றும் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டது. ये अभी तक जो रिपोर्ट्स आए हैं हमारे सामने, जो पार्टियां आकर यहाँ पे हमको बताएं, 2010 के तरीके से नहीं है, उससे ज़्यादा ये व्यापक है और ये पहले जो होता था आपके शहरों तक सीमित, अब जो है गांव-गांव तक पहुँच चुका है। तो ये बात है कि इस असंतोष को उसका जड़ क्या है वो समझना ज़रूरी है, उसके आधार पर उसको टैकल करना ज़रूरी है, वरना यहाँ पर शांति और नॉर्मलसी बहाल करना मुश्किल है. இதனிடையே புல்வாமா, அனந்த்நாக், சோபியான் மாவட்டங்களில் இன்று மீண்டும் கலவரம் வெடித்தது. பாதுகாப்பு படை வீரர்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு வீரர்கள் தாக்கியதில் பலர் காயமடைந்தனர். சோபியான் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு அலுவலகத்திற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அழிவில்லா கல்வி செல்வத்தை தேசத்தின் வருங்கால தூண்களாம் மாணவ செல்வங்களுக்கு புகட்டி அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கும் அரிய பணியை மேற்கொண்டுள்ள ஆசிரிய பெருமக்களின் வாழ்வு சிறக்கட்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆசிரியர் வாழ்த்துச் செய்தியில், அகத்தில் உள்ள வறுமையை போக்கும் வகையில் உன்னதமான ஆசிரியர் பணியை தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக முதல்வர் கூறியுள்ளார். தமிழகத்தில் கல்வித்துறையை மேம்படுத்தவும் ஆசிரியர்கள் நலனை காக்கவும் தமது அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 5,000 ரூபாய் ரொக்க பரிசை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க தாம் உத்தரவிட்டதையும் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நாளை பதில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஜூன், ஜூலை மாதங்களில் தர வேண்டிய 50 TMC தண்ணீர் வழங்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் போதிய மழை பெய்யாததால் அணைகளில் நீர் இருப்பு இல்லை என்று தெரிவித்திருந்தது. இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட இயலாது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. காவிரியில் இருந்து எந்த அளவிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியும் என வரும் திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்க வேண்டும் என விசாரணையின் போது கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் கர்நாடக அரசின் மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்ய தமிழகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து கர்நாடக அரசின் மனுவில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டியும் தமிழகத்தின் தண்ணீர் தேவை பற்றியும் தமிழக அரசு நாளை பதில் மனு தாக்கல் செய்கிறது. உலகத்தரம் கொண்ட SRM கல்வி நிறுவனங்கள் மீது திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் வதந்தி பரப்பி வரும் நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு SRM பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை பதிவாளர் சேதுராமன் வெளியிட்டுள்ளார். நியூஸ் 7 தொலைக்காட்சி பரப்பி வரும் அவதூறுகளில் துளி அளவும் உண்மையில்லை என்றும், மிரட்டலையே தொழிலாக வைத்திருக்கும் சிலர் இவ்வாறான அவதூறுகளை நியூஸ் 7 தொலைக்காட்சி வழியே பரப்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தங்களது கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு சர்வதேச அளவில் பல்வேறு பிரபல நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டுதோறும் 5000த்திற்கும் அதிகமான SRM மாணவர்கள் வளாக நேர்காணல் மூலமாக வேலைவாய்ப்பை பெறுவதாகவும், இன்றைக்கு தங்களது தரமான கல்வி சேவையின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி வருபவர் தங்களது குழும தலைவர் பாரிவேந்தர் என்றும், கிராமப்புற மாணவர்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதே தங்களது நிறுவனத்தின் குறிக்கோள் எனவும் சேதுராமன் தெரிவித்துள்ளார். எனவே அவதூறுகள் மூலமாக SRM கல்விக் குழுமத்தின் சிறப்பான செயல்பாடுகளை தடுத்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் சேதுராமன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அடுத்த 2 ஆண்டுகளில் 60% FM வானொலி சேவைகள் அதிகரிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தற்பொழுது நகர்ப்புறங்களில் உள்ள அலைக்கற்றை சேவைகள் ஊரகப் பகுதிகளில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டு திறன் பற்றி குறிப்பிட்ட அவர், இதற்காக அதிக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். வேகமாக மாறி வரும் இன்றைய உலகில் தகவல் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவசியம் என்றும் ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்தார்.
we are trying to FMize the entire country. And as of now, the entire FM broadcast is limited to only 45% of the country. In another 2 years, we will take it to about 60% of the whole country. பீகாரில் பெய்து வரும் கனமழை காரணமாக பலியானோரின் எண்ணிக்கை 198 அதிகரித்துள்ளது. லட்சக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 3 வாரங்களாக பீகாரில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. வெள்ள நீர் பெருக்கெடுத்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். போஜ்பூர், வைசாலி, சரண் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 2179 கிராமங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. கனமழைக்கு பலியானோரின் எண்ணிக்கை 198 அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களில் மட்டும் 19 பேர் உயிரிழந்தனர். இது தவிர லட்சக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கங்கையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதுவரை 7 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவக் குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கோலாகல கொண்டாட்டம். பூஜை பொருட்களை வாங்க ஆர்வத்துடன் குவிந்த மக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விநாயக பெருமானை வணங்கினால் வாழ்வில் வளம் பெருகும் என்று முதல்வர் ஜெயலலிதா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஓங்கார வடிவமாக விளங்கும் விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தடைகளை தகர்க்கும் விக்னேஸ்வரராய் விளங்கும் விநாயக பெருமானை வணங்கினால் வாழ்வில் வளம் பெருகும் என்று மேலும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, வேடமுகந்தான் அருளால் உலகில் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என்றும் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக சென்னையில் மட்டும் 2500 இடங்களில் விநாயகர் சிலைகள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாளை காலை முதல் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 2500 இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகளில் சென்னை நகர மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல தனித்தனியாக குடும்பங்களில் சிறிய விநாயகர்களை வைத்து வழிபடுவதற்காக பூஜை பொருட்கள் மற்றும் விநாயகர் சிலைகளையும் பொதுமக்கள் வாங்கி வருகிறார்கள். நாளை காலை பூஜையுடன் தொடங்கக்கூடிய இந்த விழாவானது வருகின்ற 11ஆம் தேதி விநாயகர் சிலையின் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் சையது. சென்னை அயனாவரத்தில் உள்ள நகைக்கடையில் 9 கிலோ தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரொக்கத்தை திருடிச் சென்ற நகைக்கடை ஊழியரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை அயனாவரத்தில் நகைக்கடை நடத்தி வருபவர் கோபாராம். இவருடைய வீடும் நகைக்கடையும் ஒரே இடத்தில் உள்ளது. உரிமையாளர் கோபாராம் நேற்று மாலை குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். இதனிடையே கடையின் பின்பக்க கதவை திறந்து 9 கிலோ தங்க நகை, 2 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை கடை ஊழியர் தீபக் திருடியுள்ளார். கண்காணிப்பு கேமராவில் இது தொடர்பான காட்சி பதிவாகியுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான கடை ஊழியர் தீபக்கை தேடி வருகின்றனர். சேலத்தில் உள்ள அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் கருவறை முன்பு இந்து சமய அறநிலையத்துறையினர் பாலாலயம் செய்ததை கண்டித்து கோவில் பூசாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறையினர் பணிகளை மேற்கொண்டனர். கருவறையை இடிக்காமல் பணிகளை மேற்கொள்ள கோவில் அறக்கட்டளை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனிடையே கருவறையை அகற்றுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறையினர் சார்பில் கணபதி ஹோமத்துடன் பாலாலயம் தொடங்கி நடத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் பூசாரிகளும் பக்தர்களும் அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவை மீறி இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் நடந்து கொள்வதாக பூசாரிகளும் பக்தர்களும் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பூசாரிகளை சமாதானப்படுத்திய பிறகு பூஜைகள் நடத்தப்பட்டன. அரசு அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தையும் மதிக்கல, அவங்க தீர்ப்பையும் மதிக்கல, உச்சநீதிமன்றத்தையும் தீர்ப்பு மதிக்காம அதாவது உச்சநீதிமன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் யார் பூசாரியா இருக்காங்க அவங்கள தான் இருக்கணும்ட்டு. அதையும் மீறி இவங்க பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஐயரா கூட்டிகிட்டு வந்து இவங்களா பாலாலயங்கிற ஒரு பேரில் பண்ணியிருக்காங்க. இந்த பாலாலயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முறையற்ற பாலாலயம். உடனே என்ன பண்ணியிருக்காங்க,
இழுத்து கோயிலை வந்து மூடிட்டாங்க. இறக்கணும், கருவறையில பூட்டக்கூடாது. எத்தனை வருஷமா எத்தனை காலமா அது அங்க இருக்குது. இவங்க சௌரியத்துக்காக மாத்த முடியுமா? ஏன் இத்தனை வருஷமா சாமி கும்பிடலையா? யாருமே வரலையா? எதுவுமே நடக்கலையா? எல்லாம் தானே நடந்துச்சு. இப்ப மாத்தி வைக்கணுங்கிறத அது எப்படிங்க ஒத்துக்குவாங்க? கருவறையை போய் பூட்டலாமா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிட்டாங்க. அது வந்து பொதுமக்களுக்குமே சரி யாருக்குமே தெரியாதவே இருந்திருக்குது. எந்த கோயிலுமே இது வந்து கண்டிப்பா பூட்டினது யாராலையும் ஒத்துக்கவே முடியாது. கதவு திறந்துதான் ஆகணும். நாங்க வேற எங்க சாமி வச்சாலும் நாங்க கும்பிடவும் மாட்டோம், ஏத்துக்கவும் மாட்டோம். கேரள மக்களின் வசந்த விழா என்று அழைக்கப்படும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்குவதால் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் கேரளம் மற்றும் தமிழகத்தில் இருந்து அதிக அளவிலான மக்கள் பூக்களை வாங்கி வருகின்றனர். கேரள மக்கள் வெகு சிறப்புடன் கொண்டாடும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று முதல் தொடங்குகிறது. அதற்கு தேவையான பூக்கள், காய், கனிகள் உள்பட அனைத்து பொருட்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளத்திற்கு அதிக அளவில் செல்கிறது. ஓணம் பண்டிகைக்காக கேரளத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இன்று முதல் 10 நாட்கள் வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பூ கோலமிடுவது வழக்கம். இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள மலர் சந்தைக்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் கேரள பூ வணிகர்கள் அதிக அளவில் வந்துள்ளனர். இதன் காரணமாக நேற்றிரவு முதலே தோவாளை மலர் சந்தையில் പൂക്കൾ വിൽപ്പന அதிகரித்து காணப்படுகிறது. ഞങ്ങൾ കേരളമാണ്. ഞങ്ങൾ എല്ലാ വർഷവും ഇവിടുന്നാണ് പൂ എടുക്കാറുള്ളത്. ലാഭത്തിൽ കിട്ടാറുണ്ട്. ഞങ്ങളുടെ ഓണം 4-ാം തീയതി തുടങ്ങിയിട്ടുണ്ട്. എല്ലാ വർഷവും എല്ലാ ദിവസവും പൂ വെച്ചാണ് ഞങ്ങൾ അത്ത ഇടാറ്. അതിന് മെയിൻ റീസൺ എന്ന് പറഞ്ഞാൽ ലാഭത്തിൽ കിട്ടുമെന്നുള്ളതാണ്. ഇവിടെ നല്ല ആളൊക്കെ ഉണ്ട്. ഞങ്ങൾ ബൈക്കിൽ ആണ് എല്ലാ വർഷവും ഇവിടെ വന്ന് എടുക്കാറ്. சென்ற வருடம் வாடாமல்லி கிலோ 300 ரூபாய்க்கு விட்ட வாடாமல்லி இந்த வருடம் 50 ரூபாயும், கேந்தி சென்ற வருடம் 100 ரூபாய்க்கு விட்ட கேந்தி இந்த வருடம் 50 ரூபாய்க்கும் போகின்றது. இந்த வருடம் அதனுடைய 4 ஒரு பங்கு விலை தான் இருக்கின்றது. விவசாயிகள் ரொம்ப வேதனையோடு இருக்கின்றார்கள். வாங்கக்கூடிய கேரள நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். தொடர் விடுமுறையை முன்னிட்டும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களான பிரையன் பூங்கா, குறிஞ்சி ஆண்டவர் கோவில், வெள்ளி நீர்வீழ்ச்சி, பியச்சோழா அருவி, பாம்பர் அருவி, கொடைக்கானல் மியூசியம், கோக்கர்ஸ் வாக், நெப்டியூன் அருவி, வானிலை ஆராய்ச்சி நிலையம், ஃபேரி அருவி, புனித சாலித் ஆலயம் மற்றும் அப்பர் லேக் வியூ ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இது தவிர ஃபைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட், குணா குகை என பல இடங்களிலும் இயற்கை காட்சிகளை கண்டு களித்தும் மாசுபடாத காற்றை சுவாசித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். நகரின் மைய பகுதியில் உள்ள நட்சத்திர வடிவ ஏரியில் படகு சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். தற்பொழுது நிலவும் மிதமான குளிரை அனுபவித்தபடி வண்ண பூக்களை ரசித்து தங்களது விடுமுறையை சுற்றுலா பயணிகள் கழித்து வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற ஃபர்யூசன் மகாபர் பண்டிகையையொட்டி ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் பேரணியாக சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். சேலத்தில் செவ்வாய்ப்பேட்டை, நாராயணன் நகர், வீரபாண்டிய நகர் உள்ளிட்ட பகுதியில் ஏராளமான ஜெயின் சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் முக்கிய பண்டிகையான சோமாசா என்றும் உண்ணா நோன்பு உள்பட பல்வேறு விரதங்கள் இருந்து மகாவீரரின் அகிம்சை கொள்கைகளை மக்களிடம் தெரிவிக்கும் விதத்தில் ஃபர்யூசன் மகாபர் என்ற பண்டிகையை கடந்த 29ஆம் தேதி முதல் கொண்டாடி வருகின்றனர். இதில் ஜெயின் துறவிகள் தர்ம உபதேசங்கள், மகாவீரரின் அகிம்சை கொள்கை போன்றவற்றை குறித்து செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள ஜெயின் கோவிலில் உபதேசித்தனர். தொடர்ந்து கோவிலில் இருந்து விரதம் இருந்த சிறுவர்கள், பெரியவர்கள் ரதங்களில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை ஐம்புலன்களை அடக்கி உண்ணா நோன்பை மேற்கொண்டதாகவும், இறுதி நாளான இன்று ஊர்வலமாக சென்று ஜெயின் மக்களும் கோவிலுக்கு வந்து மழை வேண்டியும் மக்கள் நலமாக இருக்கவும் பிரார்த்தனை நடத்தியதாக ஜெயின் மக்கள் தெரிவித்தனர். 8 நாள் எல்லா ஜெயின் குலத்தில் பிறந்த எல்லாருமே இதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் இந்த 8 நாளில் தான் செய்வாங்க. நம்ம வந்து பூரணமாக பகவானுக்கே அதை சமர்ப்பித்துட்டு இந்த 8 நாள் எவ்வளோ நம்மளால முடியுமோ பூஜை, நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். எல்லா பேருமே முடிஞ்ச அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த உபவாசம் பண்ணுவாங்க. சில பேர் 30 நாள் இருக்காங்க, 45 நாளில் விரதமாக இருக்காங்க. சுத்தமாக எதுவுமே சாப்பிடாம வெறும் சுடு தண்ணி, அதுவும் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு அந்த தண்ணியும் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி 45 நாள்லாம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தருமபுரியில் விநாயகர் சிலைகள் விற்பனை மும்முரமாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழா நாளை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் வட மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது. தருமபுரியை அடுத்துள்ள அதியமான் கோட்டையில் 50க்கும் அதிகமான மண்பாண்ட தொழிலாளர்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இரவு பகலாக 2 அடி முதல் 13 அடி வரை விநாயகர் சிலைகளை தயாரித்தனர். இந்த விநாயகர் சிலைகள் தருமபுரிக்கு மட்டுமின்றி சேலம், ஹொசூர், கிருஷ்ணகிரி, ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் விநாயகர் சிலைகளை வாங்கி சென்றனர். விநாயகர் சதுர்த்தி முடிந்து 3 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல், தென்பெண்ணை ஆறு, சின்னாறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.
அதியமான்கோட்டையில் சிலை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரு 10 சிலை எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் ஏரியாவுக்கோசரம் நல்லா பண்ணுவோம். சேலம், தருமபுரி நிறைய மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ரேட் அதிகம். குச்சி மாவு தாங்க செய்கிறோம். குச்சி மாவு இந்த இது மாவு தான் செய்கிறோம். நாங்கள் அரிசி மாவு தான் செய்கிறோம். நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. வியாபாரம்லாம் நல்லா இருக்குது. லலிகம், ஒசூர், சேலம் எல்லாம் இங்கேருந்து எடுத்து போகிறாங்க. நம்மக்கிட்ட தான் வந்து எடுத்து போகிறாங்கலாம். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்காக 600 கிலோ எடை கொண்ட பர்ஃபி விநாயகர் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை பூஜையுடன் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு வைக்கப்பட இருக்கிறது. சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த இந்து முன்னணியினர் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் உணவு தானிய பொருட்களை கொண்டு விநாயகர் சிலையை உருவாக்குகின்றனர். 26வது ஆண்டாக இந்த ஆண்டில் பர்ஃபி விநாயகரை உருவாக்கியுள்ளனர். 15 அடி உயரத்தில் 600 கிலோ எடையுடன் இந்த விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு உணவுப் பொருளாலே விநாயகப் பெருமான் சிலை செய்து அதை கடல் வாழ் உயிரினங்களுக்கு உணவாக அளிப்பது பழக்கமாக கொண்டு வேர்க்கடலை பருப்பினாலே விநாயகர் சிலை செய்யப்படுகிறது. 600 கிலோ கடலை மிட்டாயினால் இந்த விநாயகர் சிலை செய்யப்பட்டு 11ஆம் தேதி அன்று சீனிவாசபுரத்திலே மீன்களுக்கு இந்த விநாயகர் சிலை உணவாக அளிக்கப்படும். ஃபஸ்ட்டு தேங்காயில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அருகம்புல்லில் பண்ணோம், நவதானியத்தில் பண்ணோம், வெள்ளத்திலேயே பண்ணோம், லட்டில் பண்ணோம், மைசூர் பாக்கில் பண்ணோம், அப்புறம் பேரிச்சம்பழத்தில் பண்ணோம். இது இந்த வாட்டி பர்பி விநாயகன் பர்பியில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா என்ன ஒன்றுன்னா இந்த இடத்துல எறும்பு வராது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில் பூஜை பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி விநாயகரை வழிபடுவதற்கு தேவையான பூஜை பொருட்கள், விநாயகர் சிலைகள் ஆகியவை கடைகளில் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்களை எல்லாம் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 3 அடி முதல் 15 அடி வரையில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பச்சைமலை அடிவாரத்தில் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டன. 3 அடி முதல் 15 அடி வரை பிரம்மாண்ட சிலைகள் வடிவமைக்கப்பட்டன. 50 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை மதிப்பிலான இந்த சிலைகள் சேலம், ஈரோடு என பல மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பஞ்சபூத விநாயகர், சிவன், பார்வதி விநாயகர், சூரன் விநாயகர், சித்தி புத்தி விநாயகர், கற்பக விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர் விநாயகர் என பல்வேறு பெயர்களில் இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டன. இதில் புதிதாக சிவலிங்கத்தை தனது தோளில் சுமந்து வருவது போன்று பாகுபலி விநாயகர் தயாரிக்கப்பட்டது. மாசு ஏற்படுத்தாத முறையில் காகிதக்கூழ், குச்சிக்கிழங்கு மாவு மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. விஜயரசன விநாயகர் சிலைன்னு பார்த்துட்டா பிரதிஷ்டை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதை விஜயரசனம் செய்யணும். எந்த ஒரு ரசாயன கலப்படம் இல்லாத செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா பேப்பர் மாவு, அப்புறம் வாட்டர் கலர் பெயிண்ட்டு இதில் தான் செய்கிறோம். இதில் வந்து நம்ம கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலை, எந்த ஒரு நீர்நிலையும் பாதிக்காது. இந்த விநாயகனுடைய இது என்னங்கன்னா மீன்களுக்கு நம்ம தண்ணீருக்கு மாசுபடாது இருக்கிறதுக்காக பிளாஸ்டர் பேரிஸ் இல்லாமல் பேப்பருக்குள் கிழங்கு மாவு, இந்த மாவுகளால் செய்யப்பட்ட மாசுபடாத விநாயகரும், பெயிண்ட் வந்து எனாமல் பெயிண்ட் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்து நாங்கள் பொதுமக்களுக்காக விற்பனைக்கு வச்சிருக்கிறோம். அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் சாதனை 307 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வங்கதேசத்தில் போர்க்குற்ற நடவடிக்கை தொடர்பான வழக்கில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஜமாத்-இ இஸ்லாமி கட்சி தலைவர் மிர் காசிம் அலியின் உடல் இன்று அதிகாலை அடக்கம் செய்யப்பட்டது. 1971ஆம் ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த விடுதலை போராட்டத்தின் போது ஒரு தரப்பினர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டதுடன் போர்க்குற்றங்களிலும் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து போர்க்குற்றங்களை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் இதில் ஜமாத்-இ இஸ்லாமி கட்சி தலைவரான மிர் காசிம் அலிக்கு மரண தண்டனை விதித்து 2014இல் தீர்ப்பளித்தது. மரண தண்டனையை அந்நாட்டு உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்திய நிலையில் காசிம்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மிர் காசிம் அலிக்கு நேற்றிரவு 10:30 மணியளவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. காசிம்பூர் சிறையில் இருந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த கிராமமான சலாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகாலை சுமார் 3:30 மணியளவில் அவரது உடல் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது.
அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றில் வென்றதன் மூலம் அதிக போட்டிகளில் வென்ற வீராங்கனை என்ற சாதனையை செரீனா வில்லியம்ஸ் படைத்துள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் ஸ்வீடன் வீராங்கனை ஜோஹன்னா லார்சனை அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் எதிர்கொண்டார். சிறப்பாக விளையாடிய செரீனா 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் எளிதில் வென்றார். இந்த வெற்றியின் மூலம் அதிக கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வென்ற வீராங்கனை என்ற பெருமையை செரீனா பெற்றார். இதன் மூலம் 307வது வெற்றியை பெற்ற செரீனா அதிக போட்டிகளில் வென்ற நவ்ரோத்லாவின் சாதனையை முறியடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புனிதராக அறிவிக்கப்பட்டார் அன்னை தெரேசா. வாட்டிகன் விழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. காஷ்மீரில் அனைத்து கட்சி குழு ஆலோசனை. பிரிவினைவாதிகளிடம் பேச்சு நடத்த வலியுறுத்தல். காவிரியில் தண்ணீர் திறக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு நாளை பதில் மனு தாக்கல். பழிவாங்கும் நோக்கில் வதந்தி பரப்பும் நியூஸ் 7 தொலைக்காட்சி. SRM பல்கலைக்கழகம் கண்டனம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.